சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்குமே தற்போது இலவசமானதை அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசானது மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசுக்காக 248 கோடி ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 248 கோடி நிதி ஒதுக்கி தமிழக அரசு இப்போது அரசாணை வெளியிட்டுள்ளது. வரும் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பரிசு தொகை மற்றும் பரிசு தொகுப்பு குறித்த பேச்சுக்கள் துவங்கியுள்ளன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் அல்லது 5000 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 2.22 கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ள 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் 248 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதே சமயம் ரொக்கப்பணம் குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. பச்சரிசி, சர்க்கரை, வேட்டி மற்றும் சேலை உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் 85% வரை நிறைவு பெற்றுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெகு விரைவில் பொங்கல் ரொக்க பரிசு தொகை மற்றும் கரும்பு உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் ரொக்க பணத்தோடு 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தலா 22 மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1,77,22,000 வேட்டி, 1,77,64,000 சேலை நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு 85% ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் பரிசுத் தொகை தமிழக அரசு வழங்கியது. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை மட்டுமே வழங்கியது. தமிழக அரசு ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை. விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் 2026 பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது பச்சரிசி, சர்க்கரை, வேட்டி மற்றும் சேலை உள்ளிட்ட தகவல்கள் மட்டுமே தற்போது வெளியாகியுள்ள நிலையில் ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகை தொடர்பான அறிவிப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க உள்ளார். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசு தொகை தமிழ்நாடு முழுக்க விநியோகம் செய்து முடிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. டோக்கன்கள் முறையில் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய தமிழ்நாடு ஏற்பாடு செய்துள்ளது. தாய்மானவர் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வீடு தேடி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ரொக்க பணம் கொடுக்கறதுக்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும். அதற்கான அரசாணையும் பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு மட்டும்தான் வெளிவந்திருக்கு. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு மற்றும் ரொக்கப்பணத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும். அதுக்கப்புறமா ஜனவரி 2வது வாரம், அதாவது ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே விநியோகம் செய்யப்பட்டு மற்றும் எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட இந்த தடவை மகளிர் உரிமை தொகை கூட 1000 ரூபாய் சீக்கிரமே கொடுக்க போகிறதாக தகவல் வெளியாகிருக்கு. அதாவது 12ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அந்த தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.